எல்லோருக்கும் வணக்கம். கடைசியா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கரடிகளின் பிடியில் சிக்காதா அப்படின்ற மாதிரி பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ம சிக்கல. சில்வண்டு சிக்குமா? நேத்து கூட பாருங்க, அமெரிக்க ஷேர் மார்க்கெட் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அடி வெளுத்து விட்டுருக்காங்க. டவ் ஜோன்ஸ் எல்லாம் 1.5% இறங்கியிருக்கு. ஒருவேளை நம்ம மார்க்கெட்டும் 1.5% இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் இறங்கி இருக்கணும். ஆனால் இறங்கலையே. நம்மளால இப்போ 5 பாயிண்ட் ப்ளஸில் தானே இருக்காங்க. இதே நீங்கள் ஜப்பான் மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஹாங்காங் மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் சரி, அதே 1.5% இறங்கியிருக்காங்க. நம்மளால கில்லி மாதிரி நிற்கிறாங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் இந்த லோ ரேட்டில் வாங்கினவங்களுக்கு கிளியராக இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அவங்க வேணும்னா பார்ஷியல் பாதி ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் போட்டுட்டு நகர்த்திட்டே வரலாம். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகியிருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் ஷேர்ஸை கீழ் ரேட்டில் வாங்கிட்டீங்க, அது மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கு வந்து முடிவெடுக்கலாம். இதே நீங்கள் உச்சியில் வாங்கிட்டீங்கன்னா கால் நடுங்கிட்டு தான் முடிவெடுக்கணும். நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு மிக எளிமையாக நம்மளுடைய டேடிஸ் நம்மளை பார்த்து சொல்லுவது உண்டு. ஆனாலும் பாருங்க, நம்மளுக்கே சில ஷேர்கள் என்ன தோணுதுன்னா, இனி இந்த ஷேர்லாம் ஏறுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு நம்மளை கொண்டே நிறுத்திடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஷேர்களுடைய நடவடிக்கை தான். இந்த பிரமல் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஷேர் வந்து அவங்களுடைய பிரமல் ஃபார்மா ஷேரை ஸ்பிளிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உருப்படவே இல்லை. எப்பெல்லாம் ஒரு சின்ன ரெக்கவரி அப்படின்றது வருதோ அப்பெல்லாம் மறுபடியும் செல்லிங் தான் வருது. ஸோ இந்த முறையும் இவன் சப்போர்ட்டில் இருக்கான். பட் இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இனி இந்த ஷேர்லாம் ஏறப்போகுதா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அது ஷேர் சப்போர்ட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு 3 முக்கியமான நியூஸ் பார்த்தேன். அதில் ஒரு நியூஸ், ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து அவன் ஆல்மோஸ்ட் 200 ரூபாயிலிருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நிற்கிறான். அப்போ இங்கே என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, லாங் டேர்ம் நியூஸ். இது ஒன்றும் ஷார்ட் டேர்ம் நியூஸ் கிடையாது, லாங் டேர்ம் நியூஸ். அதாவது இவங்களுடைய சொத்துக்களினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வெளிநாடுகளில் முதலீடு பண்ணலாமா அப்படின்றத ஓட்டெடுப்பு எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அமெரிக்க ஷேர்ஸ் எல்லாம் வந்து 5000%, 500% ஏகப்பட்ட வருமானம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருவேளை இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சு லாங் டேர்மில் ஏதாவது அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ஸில் அல்லது வேறு ஃபாரின் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு அவன்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு டாடா இன்வெஸ்ட் ஷேர் தெரியும் இல்லையா, அவன் எவ்வளவு சாதாரணமாக கீழேருந்து மேலே ஏறி வந்தான். அது மாதிரி இந்த ஜியோ ஃபின்னும் வந்து சாதாரணமாக 365 ரூபாயிலிருந்து 3000 கூட போகலாம் வெரி லாங் டேர்மில். அப்படி போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் வேணும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு நியூஸ் வேணும் இல்லையா. அதுக்கு மேபி இந்த நியூஸ் ஒரு அடித்தளமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. தம்பி, ஒரு 5% கூட நாங்கள் ஓடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்சிஎல் டெக் ஷேர்ட்டு இருந்து முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு 5 to 10% ஏறி கொடு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஹெச்சிஎல் டெக் சப்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சில அக்வஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் $225 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அவன் ஒரு 5% ஏறினா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் யூபிஎல் அப்படின்ற ஷேரில் தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துகிட்டு இருந்தது. சமீபத்தில் கூட கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் அப்புறம் அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த யூபிஎல்ல என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங்காக ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ரேஞ்சில் வர்றான். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இவன் பெருசாக ஏறாட்டி பரவாயில்ல, இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்தான்னு வச்சுங்களேன், 1.5 வருஷமாச்சு இவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணி, இன்னும் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட்டே பண்ணல, ஓப்பனாக இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே 700 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த நியூஸ் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். மச்சான் கவுத்துட்டிய மச்சான் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இண்டிகோ ஷேர்லாம் 3% டவுன். இவன்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி அடித்தாங்க. 2000 ரூபா ரேட்டில் இருந்தது இந்த ஷேர். அப்போவே நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து இதெல்லாம் 3000 போகலாம் 4000 போகலாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடிக்கே மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் கொஞ்சம் சுமார் அப்படின்றதுனால இன்றைக்கி அது ஒரு 3% இறங்கி கிடக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த செக்டரில் லீடர் யாருன்னு கேட்டால் இண்டிகோ தான். ஸோ இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் ஒரு 20-40% இறங்குச்சுன்னா மறுபடியும் ஒரு அட்ராக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ஐடியா அப்படின்றது என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, இந்த எஃபிஓ நியூஸ் மட்டும்தான் நான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எஃபிஓ நியூஸை வச்சுக்கிட்டு தான் இது இப்போதைக்கு நல்லா மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கு கடந்த 1 மாதமாக.
அப்பேற்பட்ட இந்த ஐடியா ஷேர் இன்னைக்கு 15 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இந்த ஐடியா ஷேர் எவ்வளவு தூரம் மேலே ஏறி வரலாம்? கடந்த ஒரு வருட பீரியட்ல 7 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். வருஷமான இவனுடைய வேலையை பணம் டபுள் பண்ணி விடுறதா நம்ம இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அந்த கால சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஒரு மும்மூர்த்திகள் ஒரு 3 ஷேர் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். வருஷமான அவன் லோ ரேட்டு போவான், அப்புறம் அங்கிருந்து பணத்தை டபுள் பண்ணி விடுவான். அப்போ அந்த வகையில் கடந்த 5 இயர்ஸ் பீரியட்னுடைய ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன்லாம் 15 தாண்டிட்டான்னா மேபி 30 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படி 30 ரூபா வரைக்கும் வந்துட்டெல்லாம் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குன்னா, இவனுடைய சார்ட் பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு 50 ரூபா வர தகுதி அப்படின்ற மாதிரி டெக்னிக்கலி காமிச்சுக்கிறான். ஆனால் ஃபண்டமெண்டலி என்ன வந்திருக்குன்னா, இவங்களுக்கு கடன் கிடச்சிருக்கு. நேற்று கூட பார்த்தீங்களா 2 லட்சம் கோடி நம்மளுடைய RBI நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே பணத்துக்கு மேலே பணம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஷேர் மார்க்கெட்டை மேலே ஏற்றி விட்டாங்க. அது மாதிரி இது ஒரு 18,000 கோடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ 13 ரூபாயிலிருந்து 15 ரூபா ஓடி வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அடுத்த வருஷம் இன்னொரு ஃபாலோவர் பப்ளிக்காக விடுறாங்க, அல்லது ரைட்ஸ் மூலிமா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு 30 ரூபா போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தெரியல. நண்பர்களே, ஒரே மழைக்காலமாக இருக்கிறது. RCF அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு சப்போர்ட்டில் எடுத்திருக்கா. இந்த சப்போர்ட் மேபி ஒர்க் அவுட் ஆகி மேலே ஒரு 200 ரூபா பக்கம் வரானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பொதுவாகவே ஓரளவுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்குதுன்னா அப்போ என்ன ஆகும்? மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு மழை வருது அப்படின்னா, வா அருணாச்சலம் நீ இங்கே தான் வருவீன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ப்ராபப்ளி அவங்க லோ ரேட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்காங்க. 200 ரூபா போனால் பரவாயில்ல. நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, ஒரு ஷேர் இறங்கிடுச்சுன்னா அங்கேயே படுத்து கிடப்பான். நம்ம வாங்கி அதை 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்தாலும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஒரு 30-40% ஏறுவான். அது எப்போ ஏறுது அப்படின்றத நம்ம கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாங்கணுன்னு ஏறலாம், அல்லது 2 வருஷம் கழிச்சு கூட ஏறலாம். அப்படி இந்த RCFல திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 200 ரூபா கொண்டு போவானா அப்படின்ற மாதிரி நான் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று சரிகமா அப்படின்ற ஷேர் போடு இன்னைக்கு மீடியாக்கள்ல அனலிஸ்டினுடைய கண் பார்வையில் கூட வந்துடுச்சு. அந்த ஷேர்லாம் வந்து மேபி ஷார்ட் டைமில் வால்டிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. வெரி குட் நண்பர்களே. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்ற கம்பெனி யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் சமீபத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி. 100 ரூபாய் எங்கே, 700 ரூபாய் எங்கே, அதுக்கப்புறம் மேலே போய் நின்று ததிகினத்துவம் பாடி இந்த இன்வெஸ்டர்லாம் பயமுறுத்திட்டு இருந்தான். இன்றைக்கி கொஞ்சம் கேப் அப் ஆயிருக்கு. என்னென்னா, அவனுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 ஆர்டர் ஆல்மோஸ்ட் 359 கோடி ஒர்த்தான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்தங்காட்டி இன்றைக்கி அப்பர் ஃபீஸ் ஆயிடுச்சு. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. நேற்று ரிசல்ட் வந்த இந்த டாடா இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் பெருசாக ஏறவும் இல்லை, பெருசாக இறங்கவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ரிசல்ட்டை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரி போப்பா போய் ஒரு ஓரமாக உட்காரு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிட்டதாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த நேரத்தில் இந்த டாடா இன்வெஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா ரேஞ்சிலிருந்து எவ்வளோங்க 50% இறங்கிட்டானுங்க. வெறும் 5,000 ரூபா வந்துட்டான். 5,000 ரூபாயிலிருந்து இப்போ ஒரு 1,600 ரூபா ஏறி 6,600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Q4 ரிசல்ட் அப்படின்றது பெருசாக பாதிப்பு இல்லை. இதை பேஸ் பண்ணி அவன் மேலே வர மாதிரி இருந்தால் ஒரு 10,000 ரூபா மறுபடியும் திருப்பி அவனுடைய ரேட்டை பிடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை கீழே இறங்குது அப்படின்ற சமயத்தில் டாடா குரூப் கம்பெனி எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் மேபி பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ அப்போ அடுத்தது 6,600 ரூபாயிலிருந்து 50% இறங்குது அப்படின்னா, அப்போ அடுத்தது ஒரு 3,200 ரூபாயில மறுபடியும் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு ரிசல்ட் விடக்கூடிய கம்பெனி நாளைக்கெல்லாம் பட்டார்னு யாராவது ஏறி இறங்கி பெரிய அளவில் வால்டிலிட்டி இருக்கலாம். அதில் எந்த கம்பெனி அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா. அதில் எனக்கு என்னமோ இந்த இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸு, ஏஃப்லை இந்தியா, மணப்புரம் ஃபைனான்ஸ் எல்லாம் ஒரு +/- 10% ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, யார் நம்மளுடைய மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணி நிறுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்மளுடைய பெரிய ஆளுக்கு தான் மார்க்கெட், அதாவது பெரிய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்குறாங்க 2 நாளாக. அதனால் ஷேர் மார்க்கெட் வந்து பெருசாக சரிவடையாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை கெடுத்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா இந்த TCS ICICI பேங்க்கு தான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். நயன்தாராக்கு கூட இந்த மாதிரி UAE அவங்களுடைய கோல்டன் விசா கிடைக்கல. ஆனால் நம்மளுடைய ரஜினிகாந்த் சிங்கக்குட்டி அவருக்கு இந்த வயசில் UAE விசா கிடைச்சிருச்சு. ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற ஷேர் அந்த ஸ்பிளிட்டினுடைய நியூஸு அதனுடைய தாக்கம் இன்றோடு முடிந்தது.
இதுக்கப்புறம் அவன் வந்து சாதா ஷேர் ஆகி அவனுக்கு நீ என்ன நியூஸ் வருதோ அதை வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் கடைசி நாள் ஓங்கி ஒரு குத்து 13% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் 40% இங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி காட்டுது. ஆல்மோஸ்ட் 40% லாபம் சம்பாதிச்ச கார்பரேட் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு வரது பிடிஎல். கனரா பேங்க் 20-30% சம்பாரிச்சு கொடுத்துட்டா. நம்ம சவுத் இந்தியன் பேங்க்ல இங்கே போட்டு வைக்கல, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அப்படின்னா வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து போடணும். ஸோ ஐநாக்ஸ் விண்டுமே பரவாயில்ல, அவனும் போனஸ் கொடுத்து கீழே வந்துட்டான். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல லாபம் தான், 10-15% மேலே லாபம். இந்த பிபிசிஎல் ஹிந்து பெட்ரோவும் சுமாரான லாபங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நியூஸ் தாக்க முடிஞ்சுது, அதையும் அடிச்சு விட்டுற வேண்டிதான். விளங்காத 2 முத்து சொரி முத்து அப்படின்னு கேட்டோம்னா இந்த பர்சிஸ்டன்ட் ஷேரில் ஒரு ஸ்பிளிட் வந்தது, அதுக்கப்புறம் அது ஏறவே இல்லை. துவார்கேஸ் பைபேக்கில் வந்து வெறும் 4%, 6% அக்செப்டன்ஸ் ரேஷியோவில் எடுத்தாங்க. மீதியெல்லாம் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ நெட்டாக பார்க்கும்போது இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னால வாழ்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நண்பர்களே, ஒரு ஷேர் புல்லிஷ் மொமெண்டம் எடுத்து மேலே வந்துட்டான்னா அவன் எப்படி ஒரு 4-5 தடவை ஆடி தான் கீழே வர்றான். இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அவன் பாருங்க எவ்வளவு ஒரு தடவை புல்லிஷ் மொமெண்டம் வந்துட்டோம்னா ஒரு 4-5 தடவையாவது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு 20% இறங்கி கொஞ்சம் ஏற்றி காமிச்சிட்டு தான் அப்புறமா தான் கீழே விழுகிறானுங்க. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் வந்து புல்லிஷ் மொமெண்டம் வந்துட்டோம்னாலும் நம்மளுக்கு சீக்கிரம் எக்ஸிட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறானுங்க. அதே மாதிரி கீழே ஒரு 60-80% இறங்கினாலும் மறுபடியும் 1 வருஷமோ அல்லது 6 மாதமோ நீட்டிப்படுது ஒரு ட்ரிகர் கிடைக்கும் போது அப்போ நம்மளுக்கு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை எல்லாமே ஒரு பொறுமை, ஸ்டாப் லாஸ் போடுறது, வெயிட் பண்ணுறது, அது போன்ற சில டெக்னிக்கலை மட்டும் நம்ம மனப்பான்மை, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு தேவை ஸ்ட்ராட்டஜி ஒரு சைடு இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு குணம். என்ன குணம் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும், அதே மாதிரி இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். அது போன்ற சில குணங்களை சைக்காலஜிக்கலாக டெவலப் பண்ணிட்டோம்னா ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கு நம்மளுக்கு வெற்றியே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.